ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ கை கால் மூட்டு வலி, முதுகு வலி, உடம்பு வலி எப்போ பார்த்தாலும் ஒரு சோர்வாகவே இருக்குது அப்படிங்கிற ப்ராப்ளம் இப்போ சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இருக்குது. இதுக்கு ஒரு பெஸ்ட்டு ரெமெடி அது நான் என்னோடய லைஃப்பில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்த ஒரு ரெசிபி இது ஒரு உருண்டை பண்ணி ஹெல்த்தி உருண்டை நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லிடுறேன். இது ஒரு சின்ன கிண்ணம். இது 150 கிராம் டு 200 கிராம்ஸ் வரைக்கும் இருக்கும். இதை ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் பொட்டுக்கடலை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் பொட்டுக்கடலை, இதே கப்பு அளவில் நிலக்கடலை, பொட்டுக்கடலை, நிலக்கடலை, அதே மாதிரி உளுந்து, கருப்பு உளுந்து இருந்தால் நல்லது. என்கிட்ட கருப்பு உளுந்து இல்லை, அதனால் வெள்ளை உளுந்து போட்டிருக்கேன். இந்த உளுந்து ஒரு கப்பு. இதோடு சேர்த்து நம்ம வெள்ளை எள்ளு, இதே மாதிரி கருப்பு எள்ளு இருந்தாலும் நல்லது தான். ஆனால் வெள்ளை எள்ளு போட்டால் ஒன்றும் இல்லை, அதில் இருக்க தோல் தான் போகும், மற்றபடி அதோட பலம்லாம் அப்படியே தான் இருக்கும். அதனால் வெள்ளை எள்ளு எல்லாமே நம்ம எந்த கப்பில் எடுத்துகிட்டு இருக்கோமோ அதே கப்பில் வெள்ளை எள்ளு. இதுக்கப்புறம் நம்ம முந்திரி பருப்பு ரொம்ப போடாமல் ஒரு 10-12 முந்திரி பருப்பு, இதையும் தனியாக வறுத்துக்கணும். இதோடு கொஞ்சமாக வாசனைக்காகவும் நம்ம பட்டையெல்லாம் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் உடம்புல இம்யூனிட்டி பவரை கொஞ்சம் நமக்கு செரிமானம் சக்தியெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். உடம்பு இழைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நிறையா பட்டை கிராம்புலாம் நிறையா இருக்குது. நான் கிராம்பு போடலை, கொஞ்சம் காரம் அடிக்குங்கிறனால. அதனால் பட்டை கொஞ்சோண்டு தான் எடுத்திருக்கேன். ஏலக்காய் ஒரு வாசனைக்காக ஒரு 4-5 ஏலக்காய். உங்களுக்கு இது ரெண்டும் தேவையில்லை, வேண்டாம், பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் நான் போட்டு செய்வேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஜீரகம்னு சொல்கிறோம் இல்லையா, சோம்பு சேர்க்கலை, ஜீரகம் சேர்க்குறேன். ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் ஜீரகம் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு போரும். ரொம்ப போட்டாலும் ஒரு மாதிரி கசக்க ஆரம்பிச்சிடும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இது போரும். அதோட மிளகு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மிளகு சாப்பிடும்போது ஒரு பகைவன் வீட்டில் கூட மிளகு சாப்பிட்லாம், மிளகால் செஞ்ச டிஷ்ஷஸ் சாப்பிட்லாம். அது மாதிரி அது உடம்புல இருக்க நச்சுத்தன்மைலாம் எடுத்துரும். அதனால் மிளகு சேர்த்துக்கிறேன். இதோடு சேர்ந்து ஓமம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது செரிமானத்தன்மையை சரி பண்ணும். ஒருவேளை வயிறு மந்தமாக இருந்தாலும் நமக்கு அந்த கஷ்டங்கள் இருக்கும். வயிறு உப்புசமாக இருந்தாலும் இந்த ஓமம், ஜீரகம் இதெல்லாம் செரிமானத்துக்கு ரொம்ப நல்ல விஷயம். அதனால் இதோடு சேர்ந்து இத்தனை நம்ம செய்கிறோம், காரத்தன்மை எல்லாம் கொஞ்சம் நிறையா இருக்கிறதுனால வெல்லம் இது அத்தனைக்கும் சேர்த்து இதே கிண்ணத்தில் 2 கிண்ணம் வெல்லம் எடுத்துக்கிறோம். நல்லா பொடிச்ச வெல்லம். நீங்கள் பாகு காய்ச்சி ஊற்றாதீங்க. பொடிச்ச வெல்லத்தை நீங்கள் மிக்சியில் ஒரு தடவை அரைச்சி போட்டுருங்க. இதை எப்படி நம்ம பவுடர் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ திருப்பி நான் ஒரு தடவை உங்களுக்கு சொல்கிறேன். உடம்பு வலி, கை கால் வலி, முதுகு வலி, டயர்ட்னஸ்ஸு, எப்போ பார்த்தாலும் நமக்கு சோர்வாகவே இருக்குது, ஒரு மாதிரி வேலை நிறையா இருக்குது ஆனால் செய்ய முடியல, அப்படி டயர்டாகவே இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஹோம்மேட் ரெசிபி இதை நம்ம ஒரு நாளைக்கு ஒரு உருண்டை எடுத்துட்டாலே போகிறோம். அவ்வளோ நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். இதுக்கு நான் இந்த ஒரு சின்ன கிண்ணம், ரொம்ப சின்ன கிண்ணம், இந்த கிண்ணத்தில் எல்லாமே ஒரு கிண்ணம் அளவு எடுத்துகிட்ருக்கேன். வெல்லம் மட்டும் 1.5. ஓகேயா? அப்புறம் மிளகு, ஜீரகம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம். இப்போ பொட்டுக்கடலை 1 கப்பு, நிலக்கடலை 1 கப்பு, வெள்ளை உளுந்து 1 கப்பு, வெள்ளை எள்ளு 1 கப்பு, வெல்லம் 1.5 கப்பு, முந்திரி பருப்பு ஒரு 10-15 முந்திரி பருப்பு, மிளகு 1 டேபிள் ஸ்பூனு, ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூனு, ஓமம் 1 டேபிள் ஸ்பூனு, பட்டை கொஞ்சம், கிராம்புங்கிற ஏலக்காய் கொஞ்சம். இதெல்லாம் தான் வேணும். இது எத்தனை சாமானும் வெல்லம் தவிர மற்ற எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கணும். தனித்தனியாக வறுத்து எடுத்துண்டு எல்லாத்தையும் இப்போ தனித்தனியாகவே பொடி பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துண்டு கடைசியாக வெல்லத்தையும் மிக்சியில் அரைச்சோன்னா கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆகும். அந்த தண்ணியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூனோ இல்லை 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் போகிறோம். பாலோ தண்ணியோ எதுவுமே சேர்க்காம நல்லா கையில் பிசைய நம்ம உடம்பு ஹீட்லேயே அந்த வெல்லம் உருகும். எள்ளில் இருக்கிற எண்ணெய் தன்மை வெளியில் வரும், நிலக்கடலில் இருக்கிற எண்ணெய் தன்மையும் வெளியில் வரும். இதுவே போரும். முந்திரி பருப்புலையும் நம்ம அரைக்கும் போது ஒரு பிசு மாதிரி வரும் இல்லையா, அந்த இதுவே போரும் நமக்கு. வேறுபடி பாலோ தண்ணியோ எதுவுமே சேர்க்க வேண்டாம். சேர்க்காமல் வாசனைக்கு நெய் உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால
1 டேபிள் ஸ்பூன் போட்டால் கூட போதும் உங்களுக்கு. இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. எப்படி வறுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இப்போ நம்ம வறுக்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்திருக்கேன். நல்லா அலம்பிட்டு அதில் இருக்க தண்ணிலாம் வற்ற வரைக்கும் கடாய் வந்து காயட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையுமே தனித்தனியாக வந்து வறுத்து எடுக்கணும். இதில் வந்து என்ன அப்படின்னா சும்மா இந்த ஏலக்காயும் பட்டையும் போட்டுக்கிறேன். இது சும்மா கொஞ்சம் வறுத்து இந்த ஏலக்காய், பட்டை, ஓமம், ஜீரகம், மிளகு இதெல்லாம் வந்து ஒன்றா வறுத்து நம்ம போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு இதெல்லாம் வந்து ஒன்றா வறுக்க போட்டுக்கலாம். ஒரே தட்டில் கொட்டி வச்சுக்கலாம்னு சொல்கிறேன். அதாவது வறுக்கும்போது தனித்தனியாக வறுத்துட்டு கொட்டி வச்சுக்கிறது ஒரே தட்டில் கொட்டி வச்சுக்கலாம். நம்ம அரைக்கரைச்சி அது ஒன்றா மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இதில் தேங்காய் வந்து போடலாம். தேங்காயும் ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஆனால் தேங்காய் போட்டால் ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட முடியாது. இது மாதிரி பண்ணினோன்னா 6 மாதம் வரைக்கும் கூட உருண்டை இருக்கும். நமக்கு ஒன்றும் கெட்டு போகாது. ஒரு நல்ல ஒரு எவர்சில்வர் டப்பாலையோ இல்லை பிளாஸ்டிக் கண்டெய்னர்லையோ போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. அப்படியே வச்சுட்டோன்னா போக வர ஒரு உருண்டை சாப்பிட்டுக்கலாம். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு உருண்டை சாப்பிட்லாம். காலையிலையோ ராத்திரியோ எப்போ உங்களால் முடிகிறதோ, இல்லை குழந்தைகள் ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஒரு உருண்டை கொடுத்தீங்கன்னா ஃபுல்ஃபில்லாகவும் இருக்கும். குழந்தைகளுக்கு டெய்லி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் கொடுத்தா நல்லது. ஒரே மாதிரி டெய்லி வந்த உடனே ஒரு உருண்டை அப்படிங்கிற மருந்து மாதிரி இதை சாப்பிட்டா இந்த உடம்பு சோர்வெல்லாம். இப்போ குழந்தைகளுக்கு நிறைய டியூஷனு, பாட்டு கிளாஸு, டான்ஸ் கிளாஸு, அது இதுன்னு எல்லாமே போயிட்டுருக்காங்க, பிஸியாக இருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் உடம்புல ஹெல்த்து வரத்துக்காக நம்ம வந்து கடைகளில் வாங்குறதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். இது மாதிரி கொஞ்சம் லைட்டாக சூடு வர அளவுக்கு நம்ம வறுத்துட்டா போகிறோம். இப்போ இந்த ஏலக்காயும் பட்டையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இதுலேயே வந்து கொஞ்சம் ஜீரகம் வந்து தனியாக வறுத்துக்கலாம். ஜீரகம் வந்து ரொம்ப செவந்து வறுக்கக்கூடாது. கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாமே கொஞ்சம் சூடு, கை சூடு பொறுக்கிற மாதிரி வறுத்தா போதும். ரொம்ப கருக்க வறுத்தாலும் உருண்டை வந்து கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கருக்க வறுக்காமல் கொஞ்சம் இங்கே கையில் தொட்டால் நமக்கு சூடு இருக்கணும், அந்த அளவுக்கு வறுத்தா போதும். அதே மாதிரி ஒரு லைட்டாக ஒரு அரோமா வரும். உங்களுக்கு ஜீரகம் வறுபடும் போதே ஒரு அரோமா வரும். அந்த வாசனை வரும்போது நம்ம எடுத்து வச்சுட்டா போதும். இப்போயும் இந்த பட்டை ஏலக்காய் போட்டோம் இல்லையா, அதோடய இதையும் சேர்த்து வச்சுருவேன். இப்போ இதே வானலில் நம்ம மிளகு வறுத்துக்கலாம். மிளகு நல்லா வெடித்து வந்தால் போதும். மிளகும் அப்படியே சவக்க வறுக்கணுங்கிறதுலாம் இல்லை, ஓரளவுக்கு வெடித்து வந்தால் போதும். 1-2 வெடிக்கிற சத்தம் கேட்டாலே போதும். வறுக்கிறது நிறுத்த உடனே ஒரு வெடிக்கிற சத்தம் கேட்குது பாருங்க. இந்த சத்தம் நமக்கு வந்தால் போதும். இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்தது ஓமம் போடுறேன். ஓமமும் ரொம்ப வறுக்கணுங்கிறதுலாம் கிடையாது, ஓரளவுக்கு வறுத்துண்டா போதும். நான் ஸ்டவ்வை சிம்மர்லாம் வைக்கல, அப்படியே பக்கத்துலேயே இருந்து வறுத்து அப்படியே எடுத்துடுறேன். அவ்வளோதான். இப்போ வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுதா, இந்த நேரத்தில் இதை எடுத்துடலாம். ஒவ்வொன்றும் நம்ம எடுக்கிற நேரத்தில் இந்த அரோமா நமக்கு கிடைக்கும்.
அதே மாதிரி முந்திரி பருப்பு, முந்திரியும் நம்ம நெய் ஊற்றி இப்போ நம்ம வறுக்க வேண்டாம், சும்மா அப்படியே ட்ரை பேன்லேயே வறுத்தெடுக்கலாம். இப்போ முந்திரியும் இந்த அளவுக்கு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் அங்கங்கே கலர் மாதிரி இருக்கிற மாதிரி வறுத்தா போகிறோம். இப்போ நம்ம பொட்டுக்கடலையும் அப்படி தான் ரொம்ப வறுக்க வேண்டாம், ஏற்கனவே அது பொரிக்கடலை தான், அதனால லைட்டாக சூடு வர மாதிரி வறுத்தா போகிறோம். பாருங்க, கையில் எடுத்தோன்னா சுடணும். கையில் எடுக்கும்போது சூடு பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதை பொட்டுக்கடலை தட்டிலேயே மாற்றி வச்சிடலாம். இப்போ இதுலேயே உளுந்து, வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன், ஆனால் கருப்பு உளுந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. உங்களுக்கு கருப்பு உளுந்து நான் வாங்கலை, அதனால வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேன். இதை கொஞ்சம் அதே மாதிரி தான் ரொம்ப செவக்க வறுக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது, கொஞ்சம் சூடு அந்த அரோமா வர வரைக்கும் வறுத்த போகிறோம். அந்த பச்சை வாசனை போய் ஒரு உளுந்து வறுப்படுற வாசனை வரும் இல்லையா, அந்த அளவுக்கு வறுத்தா போதும். ரொம்ப வறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்துட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தால் போதும். ரொம்ப போட்டு வறுத்து சிகப்பாக வறுத்து எடுக்கணுங்கிறதுலாம் கிடையாது, போட்டதுக்கு இப்போ கலர் சேஞ்ச் ஆகிட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு போதும். இதையும் எந்த தட்டில் எடுத்து வச்சோமோ அதுலேயே எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நிலக்கடலை தோலோடு தான் வறுக்கிறேன், பச்சை கடலை இது. இதை வறுத்துட்டு இதில் தோல் எடுக்கணுங்கிறதுலாம் கிடையாது, தோலோடையே இருக்கட்டும். ஏன்னா நம்ம உளுந்து தோலோடு போடலை நான். நிலக்கடலை தோலும் உடம்புக்கு நல்லது, அதனால் அந்த தோலோடு இருக்கட்டும், தப்பு கிடையாது. அதே மாதிரி எள்ளும் கருப்பு எள், தோல் எள், கருப்பு எள் வெள்ளை எள். என்னென்னா தோல் இருக்கிறது கருப்பு எள், அந்த தோல் எடுத்தது வெள்ளை எள், அவ்வளோதான். ஸோ நிலக்கடலை தோலும் அது மாதிரி உடம்புக்கு நல்லது தான், அதனால நிலக்கடலையும் தோலோடையும் நம்ம அரைச்சிக்கலாம். என்னன்னா நிலக்கடலை சொத்தெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க, ஒரு சொத்தை நிலக்கடலை இருக்கக்கூடாது, அது இல்லாமல் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வறுக்குது பாருங்கள்,
அதே மாதிரி கடலை வறுக்கும் போதே அந்த வாசனை வரும் நமக்கு. எல்லா ஐட்டமுமே வந்து வறுத்தோம்னாலே ஒரு வாசனை வரும். அது மாதிரி இதோட கடலையோட நிலக்கடலையோட வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாசலில் தெருவில் வந்து எங்கேயோ கடலைக்காரு வரும்போது இங்கே வந்து ஒரு 2 வீடு தள்ளி வரும்போது இங்கே வாசனை வரும், கடலை வறுக்கிற வாசனை. அது மாதிரி தான் இங்கேயும் இப்போ வறுத்துட்டு இருக்கும்போது நல்ல வாசனை வருது. இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம இன்னும் வறுக்க வேண்டிய ஒரே ஒரு சாமான் தான் இருக்குது, எள்ளு மட்டும்தான் இருக்குது. எள்ளையும் வறுத்து எடுத்துட்டோம்னா எல்லாத்தையும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு 1 by 1 எப்படி அரைக்கிறோம் அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போது கடைசிய எள்ளு இருக்குது. எள்ளு வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. பழமொழியே இருக்க, கொழுத்தவனுக்கு கொள்ளு இழைச்சவனுக்கு எள்ளுன்னு. இழைக்கிறது அப்படிங்கிறது வந்து உடம்பு இழைக்கிறதும் இல்லை, டயர்டு ரொம்ப இருக்குது இல்லையா, ரொம்ப வீக்காக இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் எள்ளு சாப்பிட்டாலும் நல்லா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுவும் இது மாதிரி கொஞ்சம் நல்லா சிடுதுன்னு வடித்த வர வரைக்கும் வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். இதையும் அப்படியே ரொம்ப செவக்க வறுக்கணுங்கிறதுலாம் கிடையாது. இந்த அளவுக்கு வறுப்பட்ட உடனே பொரியிற சவுண்டு கேட்குதா, இந்த சவுண்டு போகிறோம். வறுத்ததெல்லாம் வறுத்தாச்சு, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் எடுத்து எப்படி அரைக்கிறது, ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு எப்படி அரைக்கிறதுங்கிறத காமிக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் வறுத்தாச்சு. வரிசையாக எந்த ஆர்டரில் நம்ம போடுறோமோ அந்த ஆர்டரில் வச்சுருக்கேன். மிக்ஸி வந்து கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது. அது மாதிரி நல்லா க்ளீனாக இருக்கிற மிக்ஸி எடுத்துக்கோங்க, ஈரமே இல்லாத மிக்ஸி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த முந்திரி பருப்பு இருக்கு இல்லையா, முந்திரி பருப்பு, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் இருக்குது இல்லையா, இது வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து ஃபஸ்ட்டு போட்டு மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். மிக்சர் ஜார் எடுத்துக்கிட்டு இதில் ஃபஸ்ட்டு போட்டுட்டு இதை அரைச்சின்ட்டு மிக்சர் ஜாரில் போட்டு இதை கொஞ்சமாக தான் இருக்கும் அரைச்சிட்டு இதை வந்து தனியாக அப்படியே எடுத்துடலாம். எடுத்துட்டு பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா, அதை வந்து இதோட போட்டுக்கலாம். உளுந்து இல்லை பொட்டுக்கடலை எது வேணால் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டுக்கிறதுக்கு நல்லா அகலமாக இருக்கிற ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா கலக்க முடியும். கலக்கிட்டு உருண்டை எப்படி பிடிக்கிறதுங்கிறத காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், மிளகு, ஜீரகம், ஓமம், முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு ஏலக்காய் இங்கே போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ இதுலேயே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுந்தையும் போட்டுடலாம். போட்டு மாவு நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா நைஸ் மாவாக அரைச்சிக்கலாம். ஜார் வந்து பெருசு, அதனால் போட்டிருக்கேன். நீங்கள் ஒருவேளை சின்ன ஜார் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை கொட்டிட்டு திருப்பியும் நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இப்போ இந்த உளுந்து போட்டு அரைச்சிடலாம். ஓரளவுக்கு நல்லா நைஸாக ஆன உடனே அதில் பொட்டுக்கடலை போடலாம். அப்போ ஒன்றோட ஒன்று எல்லாம் அரையும் போது நம்ம மிக்சிங்கும் ஈஸியாக இருக்கும். எல்லாமே ஒரு தடவை கொஞ்சம் அரைப்படாமல் இருந்தாலும் திருப்பியும் அரைச்சிடும். இப்போ இதை உளுந்து அரைச்சி கொண்டு வரேன். இப்போது மாவு, பொட்டுக்கடலை, உளுந்து எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நல்லா நைஸாக இருக்குது. இதோடையும் நம்ம எள்ளு சேர்த்துக்கலாம். இதோட எள்ளையும் சேர்த்து நான் அரைச்சிட்டு வரேன். அரைச்சிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே எண்ணெய் பீஸ் கூட இருக்கும், அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. எள்ளு போட்ட உடனே வாசனையும் ரொம்ப ஜாஸ்திங்க. பாருங்கள், எண்ணெய் தெரியுதா? இப்போது இதுலேயே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா கொஞ்சம் பள்ளமாக பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நிலக்கடலை வந்து அடியில் போய் அரைப்படணும். அதனால் கொஞ்சம் கேப் பண்ணிவிட்டு இதுலேயே நிலக்கடலை போட்டுருங்க. தோலோடையே போடுங்க, பரவாயில்ல. இப்போது இந்த கேப் கீழே வந்து நிலக்கடலை போய் அரைச்சிக்கும், நல்லா அரையும். இப்போ இதையும் அரைச்சிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நிலக்கடலை கொஞ்சம் நடுவில் வச்சு அரைச்சதுனால கொஞ்சம் கூட எங்கேயுமே நிலக்கடலையே தெரியாமல் நல்லா அரைப்பட்டிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு இதெல்லாம் அரைச்ச உடனே நம்ம வெல்லமும் இதிலே சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா நான் ஜார் வந்து பெரிய ஜார் எடுத்துருக்கேன், அதனால் வெல்லம் அதில் சேர்க்குறேன். நீங்கள் சின்ன ஜார் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா தனித்தனியாக அரைச்சிக்கோங்க. சின்ன ஜாரில் தான் எனக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படின்னா சின்ன ஜார் வச்சுக்கோங்க. இப்போ வெல்லத்தையும் இதிலே போட்டு அரைச்சி கொண்டு வரேன்.
இப்போ பாருங்கள், வெல்லமும் அரைச்சி நல்லா பாருங்கள் இப்படியே உருண்டை பிடிக்க வரும் நமக்கு. அதனால் நமக்கு பாலோ தண்ணியோ நெய் வந்து அப்படியே முட்டை முடியே போடணுங்கிறதுலாம் இல்லை. கொஞ்சம் வந்து நமக்கு சூடாக இருக்கிறனால பிடிக்க வருது. நம்ம பாத்திரத்தில் மாற்றி எடுக்கும்போது கொஞ்சம் ஆறிடும். அதில் நெய் போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் நெய் போடுறோம். இது மாதிரி உருண்டை பிடிக்க வேண்டியதான். இப்போ வந்து நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு அகலமான பாத்திரம்னு சொன்னேன் இல்லையா, அந்த பாத்திரத்தில் இதை பூரா கொட்டிக்கலாம். அகலமான பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். கொட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கெலாம் சௌகரியமாக இருக்கும். தட்டினாலே எல்லாம் கீழே விழுந்துடும். இந்த நிலக்கடலை எள்ளு இதெல்லாம் இருக்கிறதுனால அதோட எண்ணெய் தன்மைக்கே வந்து பாருங்கள் அங்கங்கே வந்து கட்டி கட்டியாக நிற்குது. இப்போ நான் வந்து இதில் கொஞ்சமாக தான் நெய் போட போகிறேன். ஒரு சின்ன இதில் வந்து நெய் இருந்தது என்கிட்ட. இதை வந்து பால் இப்போ தான் காய்ச்சி சூடாக வச்சுருந்தேன். அதனால் உருகட்டோன்னு அது மேலே வச்சு நல்லா உருகிடுச்சு. இப்போது இந்த அளவுக்கு நெய் போரும். இதுக்கு மேலே இதுக்கு நெய் தேவைப்படாது. இந்த நெய்யை வந்து பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நெய் இருக்குது. இந்த நெய்யே ரொம்ப போரும் நமக்கு. இது நல்லா அப்படி போட்டு விட்டுட்டு கொஞ்சம் நெய் பாத்திரத்தில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக மாவை தூக்கி நெய் பாத்திரத்தில் போட்டு அதை அப்படியே தொடச்சி எடுத்து வச்சோன்னா அதில் இருக்கிற நெய்யும் நமக்கு அப்படியே வந்துடும். இப்போ இது மாதிரி பண்ணி எப்படி உருண்டை எப்படி பிடிக்கிறோம் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. வேறு எக்ஸ்ட்ரா நெய்யோ எதுவுமே சேர்க்கலை. இது மாதிரி கொஞ்சம் அப்படியே அரைச்சதுலேயே கொஞ்சம் சூடு இருக்கும், மிக்சர் ஜார் சூடு இருக்கும். அதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி நமக்கு வந்து சூடு இல்லைனாலும் பிடிக்க வரும். ஏன்னா கடலையில் எள்ளில் இதிலெல்லாம் எண்ணெய் சத்து இருக்குது இல்லையா, அதனால இந்த வெல்லம் வேறு இருக்குது. ஸோ அந்த ஈரத்தன்மை நமக்கு கிடைக்கும். இது மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு உருண்டை காலையிலையோ குழந்தைங்க ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் சாப்பிட்லாம். இதை யாருக்கும் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. ஏன்னா எல்லாமே ஹெல்த்தி இதுதான். இல்லை நைட்டு வந்து தூங்கிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இதை சாப்பிட்டுட்டு நம்ம வாய் கொப்பளிச்சுட்டு படுக்கலாம். அவ்வளோ நல்ல ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. உடம்பு கை கால் வலி இதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு லட்டுன்னு ஒரு வாரம் தொடர்ந்து சாப்பிட்டா உங்களுக்கே வித்தியாசம் நல்லா தெரியும். இது வந்து ரொம்ப கிடைக்காத பொருள்லாம் இல்லை, ரொம்ப விலை ஜாஸ்தியான பொருள்லாம் கிடையாது. பொட்டுக்கடலை, கருப்பு உளுந்து, கருப்பு எள்ளு, நிலக்கடலை, ஓமம் கொஞ்சம், மிளகு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம், பட்டையும் ஏலக்காயும் நம்ம அது வந்து ஆப்ஷனல் தான். ஆனால் நான் போடுவேன், போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, அதனால் போடுவேன். இது மாதிரி நம்ம சூடாக இருக்கும்போதே ஒருவேளை நீங்கள் உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆறி போயிடுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. இல்லை எனக்கு ரொம்ப நெய் வாசனை பிடிக்காது அப்படின்னா வேறு எந்த ஆயிலும் சேர்க்கறதுக்குல, அதாவது ரிஃபைண்ட் ஆயில், கடல் எண்ணெய் அதெல்லாம் சேர்க்கறதுக்குல, நல்லெண்ணெய் அதெல்லாம் சேர்க்கறதுக்குல நல்லா இருக்காது டேஸ்ட்டு. ஆனால் தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும், அது சேர்த்துக்கலாம். அந்த தேங்காய் எண்ணெய் சேர்க்கறதுனால உங்களுக்கு வந்து அந்த சிக்கு வாடை வரும், அதெல்லாம் வராது, நல்லா தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தேவைப்படாது, தேவைப்பட்டால் சொல்கிறேன், தேவைப்பட்டால் அது போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை என்னோடய சேனல் இப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். நன்றி. நீங்களும் இது மாதிரி செஞ்சு உங்களோட உடம்பு வலி, கை கால் வலி, சும்மா மருந்து மாத்திரை எல்லாம் போகாமல் இது மாதிரி நல்லா ஹைஜீனிக்காக வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப மெடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். உடம்புக்கு அவ்வளோ நல்லது, ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும். இது வந்து சின்ன குழந்தையிலேருந்து வயசான வரைக்கும் 80 வயசு தாத்தா பாட்டி வரைக்கும் சாப்பிட்லாம்.
இது வந்து ஒன்றுமே சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு உருண்டை தான் சாப்பிட போகிறோம். அதனால் ஒரு உருண்டைக்கு மேலே சாப்பிட்டா தப்பாங்கிறதெல்லாம் கிடையாது. அது என்ன சொல்லுவாங்க, அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி எதுவுமே அளவோடு சாப்பிட்டா நல்லது. அவ்வளோதான், அளவோடு சாப்பிட்டா அது நல்லாயிருக்கும். பஞ்சாமிர்தம் பிடிக்குங்கிறதுனால 1 கிலோ பஞ்சாமிர்தத்தை நம்மளால் சாப்பிட முடியாது. அது மாதிரி தான் இதுவும். ஸோ சாப்பிடுங்க, பயனடைங்க. இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ராதே கிருஷ்ணா.